Daily. Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா இப்போ என்னன்னா ஒட்டுமொத்த தமிழகமுமே அதிர்ந்து போன இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு முதல்ல கேட்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் நேரில் போறாரு, பார்க்குறாரு, அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு நிறைய உண்மைகள் வெளியில் வராமல் சந்தேகங்கள்லாம் இருக்கு, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு டிரெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தமிழக அரசு ஏன் சிபிஐ விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை வேண்டான்னு இவ்வளவு பதட்டப்படுறாங்க? என்ன காரணம்? அதாவது உண்மையாகவே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது போல சிபிஐ விசாரணை இன்னைக்கு வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல முறையான ஒரு தீர்வு கிடைக்கும். அது அவங்களுக்கான தீர்ப்பு. நீதி வேணும்ல, உயிர் போயிட்டு அதுக்கான நீதி வேணும் அப்படிங்கிற இடத்துலதான் எல்லாருமே நினைக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த தீர்ப்பு வந்து ஒரு நல்ல தீர்ப்பா நான் பாக்குறேன். இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் முதல்ல சொன்னாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திமுக என்ன பண்றாங்கன்னா, தன்னை எப்படி வந்து விளம்பரப்படுத்திக்கிறது அப்படிங்கறதுல ரொம்பவே ஆர்வமா இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சம்பவம் அப்படிங்கிறது அவர்களால நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளியில தெரியறத இன்னைக்கு பொறுத்துக்க முடியல. அவங்க வேற மோட்ல வேற விதமா அவங்க யோசிச்சது எல்லாமே இன்னைக்கு தலைகீழா மாறி போய் இன்னைக்கு களத்துல வந்து எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு, அதாவது பாமர மக்களுக்கு கூட இந்த விவகாரம் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அவங்க சொல்றாங்க. இப்ப நாம அதை பத்தி இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் போது விரிவாக இதற்குள்ள போய் நம்ம பேசல அப்படின்னு சொன்னாலும் சில விஷயங்களை நாம எப்போதுமே குறிப்பிடுறோம். என்னன்னா, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையோட கடமை. அந்த கடமையை ஏன் தவறினார்கள்? இவ்வளவு கூட்டம் வரும்போது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு ஏன் அவங்க திட்டமிடல? அந்த திட்டமிடாத ஒரு கூட்டம் கூட ஏன் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யல? இது மாதிரியான பல சிம்பிள் கொஸ்டின்ஸ், ஒரு சாதாரண கேள்விகள் அப்படிங்கிறது எல்லோருடைய மனதிற்குள்ளுமே இருக்கு. அந்த கேள்வியின் அடிப்படையில நிறைய போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல இந்த தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் மனுதாரர் கொடுத்த மனு மட்டுமல்லாமல் அவங்க எல்லா ஃபேக்டர்ஸையும் பாக்குறாங்க. இப்ப அந்த கட்சி தாவேகா கட்சி சார்பாகவும் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் அவங்க வந்து உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில இருக்கணும், ஒரு குழு அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறப்பு குழு அமைச்சுதான் அந்த விசாரணை மேற்கொள்ளணும்னு கொடுத்திருந்தாங்க. இப்படி பல்வேறு தரப்பட்ட மனுக்களின் அடிப்படையில இன்னைக்கு சிபிஐ வந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. சிபிஐ வைக்கிறதுனால நியாயம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். அதை ஏன் திமுக நினைக்கல அப்படிங்கிற இடம்தான் மிகப்பெரிய கேள்விக்கு. ஏன் நினைக்கல? நீங்க சொல்லுங்களேன். உங்க மேல, அதாவது திமுக மேல எந்த தவறும் இல்லை என்றால், திமுக எதற்குமே காரணம் இல்ல, நாங்க சரியா நடந்துகிட்டோம், இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க எந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு மக்களை கட்டுப்படுத்த முடியுமோ நாங்க கட்டுப்படுத்தணும், இல்ல இப்ப போலீஸ் ப்ரொடெக்ஷன் நிறைய போட்டிருந்தோம், நீங்க சொன்னது போல 20 பேருக்கு ஒரு போலீஸ் தான் நாங்க போட்டிருந்தோம், இதெல்லாம் உண்மையாக இருந்திருந்துச்சுன்னா, அதாவது திமுக தரப்புல ஆரம்பத்துல காவல்துறை பேசுனதே சொன்னது, ஏன்னா அவர்கள் தரப்புல இருந்து எந்த விளக்கமுமே முழுமையாக நம்ம கிடைக்க இன்னும் பார்க்கவே இல்லை, அந்த விவரங்களை எல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த குளறுபடிகள்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதற்கு காரணமாக அவங்க இருந்த விஷயமும் அவங்களுக்கே தெரியும், திமுகவிற்கே தெரியும். அப்ப இது சிபிஐ விசாரணையில முழுமையாக வெளியில வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்குள்ள வந்துட்டு, அந்த அச்சம் வந்து ஏன் வருது அப்படின்னா, குற்றம் செய்தவர்கள் மனசுதான குறுகுறுக்கும். இன்னைக்கு சிபிஐ விசாரணை வந்துட்டுன்னா முதல்வர் வந்து ஒரு மக்களுக்கான முதல்வராக இருந்தால், மக்கள் மீது பற்றுடையவராக இருந்தால், எது என்ன ஆனாலும் பரவாயில்ல, 41 உயிர் இங்க பலியாய். புரியுது. ஆனா இப்ப என்ன சிக்கல்னா, திமுக என்ன சொல்றாங்கன்னா, எங்க மேல தப்பே கிடையாது, அந்த நிகழ்ச்சி நடத்தின நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் தவறு செஞ்சுட்டாங்க, அந்த கட்சியினுடைய தலைவர் லேட்டா வந்ததுதான் இங்க பெரிய சிக்கலாய் போச்சு, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டா இங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க இன்னும் ரொம்ப வேகமால அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, அவங்க அனுமதி வாங்கின நேரம் அப்படிங்கிறதுக்குள்ளதான் போயிருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் தகவல். நீங்க அந்த திமுகவினருக்குமே தெரியும், அனுமதி வாங்கப்பட்ட நேரம் 3 to 10 அப்படிங்கிற நேரம் தெரியும், அதற்குள்ளதான் வந்திருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் ஒரு பக்கமாக இருந்து ஒரு கட்சியை மட்டுமே பார்த்து கட்சிக்கான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போற மாதிரியே நடந்துக்கிறாங்க. நீங்க முறையா நடந்திருக்கணும்னா காவல் அதிகாரிகள் மேல நடவடிக்கை இமிடியேட்டா எடுத்திருக்கணும். எப்படி நீங்க அந்த கட்சி மேல எடுத்தீங்களோ அதை எடுக்காதீங்கன்னு சொல்றத நான் அடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த சம்பவத்துக்கு பொறுப்பான காரணமான சின்ன காரணமானவர்களை கூட நீங்க கொண்டுட்டு வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாதான் அப்ப வந்து ஒரு நியாயம் பிறக்கும்.
அந்த நியாயம் எப்படி பிறக்குங்கிறது கூட ஒரு ஆளுங்கட்சியாக இத்தனை வருட காலம் அனுபவம் உள்ள ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு தெரியாதா? புரியுது. நான் கேக்குறேன், ஒரு அரசு மக்களை நேசித்தால் அவர்கள் என்ன செய்திருக்கணும்? காவல்துறை அதிகாரிகள் மேல உள்ள தவறுகளையும் சுட்டி காண்பித்து, ஏன் இந்த கிரௌட நீங்க கண்ட்ரோல் பண்ணல, ஏன் நீங்க வந்து பேரிகார்ட் போட்டு தடுக்கல, ஏன் நீங்க ஆண்களுக்கு தனி வழி தனி இடம் பெண்களுக்கு தனியார் வைக்கல, ஏன் குழந்தைகளை அனுமதிச்சீங்க, ஏன் குழந்தைகளை அனுமதிச்சீங்க, அவங்க வரும்போதே அவங்களை தடுத்து இந்த கூட்டத்திற்கு குழந்தைகள் வரக்கூடாது அப்படிங்கறத நீங்க ஏன் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணல, ஏன் மாவட்ட கண்காணிப்பாளர் முன்கூட்டி அந்த கட்சியுடைய நிர்வாகிகளோட கூட்டம் போடல, ஏன் ஐஎஸ் ரிப்போர்ட் ப்ராப்பரா போகல, அந்த கட்சி நிர்வாகிகளோட கலந்து ஆலோசனை பண்ணி குடிநீர் வழங்குனீங்களா, என்ட்ரி இருக்கா எக்ஸிட் இருக்கா, இது மாதிரியான அடிப்படை விஷயங்களை எல்லாம் ஏன் நீங்க செய்யல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விகள். அதுல அதாவது நான் இப்ப சொல்ற கேள்விகள் 1-2 கேள்விகள், இன்னும் நூற்றுக்கணக்கான கேள்விகள் இன்னும் எதிர்காலத்துல நிச்சயமாக நீதிமன்றம் கேட்கும். சிபிஐ விசாரணை என்பது சாதாரணமானதாக இருக்காது. அவங்க சொன்னபடி வேறு மாநிலத்திலிருந்து ஐபிஎஸ் அதிகாரிகளை போடணும், 2 அதிகாரிகள் போடுறது கூட. அப்ப எந்த அளவுக்கு நேர்மையுடன் இந்த வழக்கை அணுகி இருக்கிறார்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுது. எந்த அளவுக்கு மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இல்ல மேடம், இது நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போகுது, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோட. ஆனா ஒரு தமிழக அரசு நீங்க ஏன் எங்களை நம்பல, சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்னு எதற்காக ஸ்டபானா இருக்கணும்? அதற்கு பின்னணியில அந்த பயம் பதற்றத்தை எல்லாத்தையும் தாண்டி அரசியல் காரணங்கள் இருக்கா? நிச்சயமா இருக்கு, அரசியல் காரணங்கள் இருக்கு. இப்ப என்னன்னா, குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டோம். இப்ப சிபிஐ விசாரணைக்கு போனதை எதை எடுத்து காட்டுதுன்னா, இவர்களுடைய விசாரணை, அதாவது இங்க நடக்கக்கூடிய விசாரணையில உண்மைத்தன்மை குறைவாக இருக்குங்கிறத தாங்க இது பிரதிபலிக்குது. இது அப்பார்ட் ஃப்ரம், இது வந்து நீதி, உண்மையான நீதி வெல்லணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி யோசிப்போம். நம்ம கோர்ட்டை விட்டுருவோம், எல்லாத்தையுமே விட்டுருவோம். இதை தாண்டி ஒரு இடத்துல நிச்சயமா வந்து தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்தை நோக்கி போனோம்னா இன்னைக்கு கிடைச்சிருக்கிற தீர்ப்பு அப்படிங்கிறத பார்க்கறது எப்படி பார்க்கணும்னா, இவர்கள் அமைத்த ஒரு தனித்தமர கமிஷனா இருக்கட்டும், இது மாதிரி இவர்கள் அமைத்த விசாரணை குழுவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன் சைடடா இருந்துட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். நீங்க சொல்வது போல அந்த கட்சியினரை நோக்கியே கையை காமிச்சுக்கிட்டு இவர்களாலதான் சொல்லி ஒரு பக்கமாகவே இருந்துகிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப நாங்கெல்லாம் என்ன சொல்றோம், இவ்வளவு பெரிய இழப்பு, பேரிழப்பு, இந்த குடும்பங்களால மீண்டு வரவே முடியாத ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இடத்தை நோக்கிதான் யோசிக்கிறோம். இதை ஏன் முதல்வர் அவர்கள் யோசிக்கவில்லை அப்படிங்கிற இடம், அந்த குற்றத்திற்கு பெரும் பங்கு இவர்கள் தந்துதான் வந்திருக்கோங்கிற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது. நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை அமைச்சிட்டாங்கன்னா முதல்வர் என்ன சொல்லிருக்கணும், எங்களை நம்மளையான்னு கேட்க கூடாது, இதுதான் சரியானது, நாம ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஏன்னா அவர்கள் சொன்னதுபடி பார்த்தா அந்த தனிநபர் அந்த என்னென்ன எஸ்ஐடி எல்லாத்தையுமே நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, எங்கள்கிட்ட கொடுங்க, நீங்க என்னென்ன விசாரணை செய்யுங்க அதையும் கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் ஒரு உண்மையிலேயே இந்த குற்றத்திற்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் இந்த தீர்ப்பை வரவேற்று மக்கள் பக்கம் நின்றிருந்தாருன்னா நாம முதல்வரை பாராட்டலாம். இப்ப அவர் பயப்படுறாருங்கிறத தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தோணல. பயம் இருக்குனாலே அந்த குற்றத்திற்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத இப்போதே நாம உறுதி செய்யணும் வகையில அமைஞ்சிருக்கு. புரியுது. ஆனா திமுகவினுடைய எம்பி அட்வொகேட் வில்சன் வெளியில வந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து இடைக்கால உத்தரவு தான், இது நிரந்தர உத்தரவு கிடையாது. நாளைக்கே இந்த வழக்கு போட்டவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு, அதையும் நாங்கள் விசாரிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த உத்தரவு மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிறத எந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க? இல்ல, இத சொல்லியே இருக்கக்கூடாது. அதாவது திரு வில்சன் அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்லாம் பேசிட்டு இருக்காரு நிறைய இடத்துல. அவங்க கட்சி நிர்வாகி, தாவக நிர்வாகி பேசுறதெல்லாம் குறிப்பிடுறாரு. இவர் தீர்ப்பு வந்திருக்கும் போது வந்து இது ஒரு இடைக்காலத்துல வந்த தீர்ப்பு தான், இது வந்து நிரந்தரமான தீர்ப்பு கிடையாது, இதற்கு நாங்க வந்து இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் பேசுறதே ஒரு சரியில்லாத வாதமாகத்தான் பார்க்கிறேன். அவர்களால அந்த பயத்துல, அந்த தோல்வியில அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம அவருடைய பேட்டியை நானும் பார்த்தேன். அந்த 15-20 நிமிடமாகவும் அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இதுல இருந்து வந்து பயந்து நடுங்கி என்னடா இது சிபிஐக்கு போயிட்டே அப்படிங்கிற அச்ச உணர்வு தான் அவருடைய பேச்சுல தெரிஞ்சிச்சு.
ஏன் இப்படி பேசுறாங்கிறதுமே தெரியல. இவர்களுடைய வாதம் அப்படிங்கிறது உண்மையான வாதமாக இல்லாம அந்த இடத்துல வந்து ஒரு உண்மையை மறைக்கணும், குற்றத்தை மறைக்கணும் அப்படிங்கிற இடம் நிறைய இருந்திருக்கு. அதை நீதிமன்றம் அடையாளம் கண்டுட்டு அந்த நீதிமன்றம் அடையாளம் கண்டதுனாலதான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. புரியுது. முழுக்க முழுக்க அது திமுகவினுடைய பயம் அப்படிங்கிறது தான் இந்த இதுல இருந்தே தெரியுது, இந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தே தெரியுது. அவருடைய பேட்டிலேயே நீங்க பார்க்கலாம், அவருடைய பேட்டிலேயே நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும், நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கிறோம் அப்படிங்கிறது தான் நல்லா இருக்கும். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். புரியுது, நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். ராஷி பேரு ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. இல்ல, மஞ்சுளா சகோதரி அவர்கள் வந்து இந்த ஒன்றிய செயலர் மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, அப்படி மிரட்டி இருந்தா அவங்க எப்படி வீடியோ போட்டிருப்பாங்கன்னு. ஐயோ, இது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. என்னன்னா, ஒரு நபர் தன்னையும் தன் தாயையும் பாதுகாக்கணும். அவர் குடும்பத்துல ஏற்கனவே 2 உயிர்கள் வந்து இழந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு சாமானியரா என்ன பண்ண முடியும்? ஒரு வீடியோ போட்டு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த மாதிரி எல்லாம் மிரட்டல் வருதுங்க, நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி அந்த பயத்துடைய வெளிப்பாடு அந்த அளவுக்கு பயமுறுத்திருக்காங்க. நீங்க சொல்றது போல அதுக்கு வீடியோ போட முடியுமா? நீங்க சொல்றது மாதிரி என்ன நடந்தது? இது பயத்துடைய உச்சத்துலதான் அவர் வீடியோவே போட்டுருக்காருங்கிறது உண்மை. எந்த தைரியத்துல போட்டிருக்காருன்னு தான் நான் கேக்குறேன். முதல்ல வந்து மிரட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ எந்த தைரியத்துல போட்டிருக்காரு? உயிர் பயத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் மேடம் சுருக்கமா நேரம் இல்ல, சுருக்கமா அந்த அளவுக்கு மிரட்டுறாங்க. புரியுது. தன்வினை தன்னை சொல்லும் அப்படிங்கிற அடிப்படையில திமுக இருக்கு. நன்றி. அவர்களோட வினை அவர்களே சொல்லும். நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம்.